வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஸ்லீவ் டிசைனை நம்ம வந்து ட்ரேசிங் சீட்டில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த ட்ரேஸ் பண்ணதை எப்படி ஃபேப்ரிக் வந்து நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். நாம் வந்து இப்போ ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறதில்ல. நாம் எப்போவுமே ஸ்லீவ் வந்து ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறதுனா கண்டிப்பாக 2 ஸ்லீவும் சேமாக ஒரே அளவில் வர மாதிரி தான் மார்க் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து இப்போ டெய்லர்கிட்ட வெளியில் ஸ்டிச் பண்ண கொடுத்தாலுமே சரி, நாம் ஸ்டிச் பண்ணாலுமே சரி, அவங்க கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்லீவாக ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி வராது. நான் வந்து என்ன பேட்டர்ன் இப்போ ட்ரேஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பாருங்கள் ஸ்மால் இமேஜாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து 1 இன்ச்சுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து இப்போ இதுதான் நான் வந்து ட்ரேசிங் ஷீட்டில் ட்ரேஸ் எடுத்ததை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி ட்ரேஸ் எடுக்க போகிறோன்னா கார்பன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவில் ஆஃப் சைடு மட்டும்தான் இப்போ ட்ரேஸ் வந்து நம்ம மடித்து வச்சுக்க போகிறோம். நாம் 2 லைனாக, அதாவது ஸ்லீவை ஓப்பன் பண்ணி ட்ரேஸ் எடுக்கிறத காட்டிலும் ஆஃப் சைடு மட்டும் நம்ம ட்ரேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் குறைவு, நேரமும் மிச்சமாகும். ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை எப்போவுமே நமக்கு டைம் சேவிங் தான் ரொம்பவுமே முக்கியம். இப்போ இந்த கார்பன் ஷீட்டை நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து 1.25 மீட்டர். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க, 2 4ஆக மடிச்சுக்கோங்க. நடுவில் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் பீஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங் ஒர்க் வந்து நல்லா நீட்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், நான் கார்பன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இது நான் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து ஃபோல்டு சைடு, இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு, நடுவில் ஒரு ஃபோல்டு இருக்கும் 4 பீஸுக்கு சேர்ந்து. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் வந்து ஃபேப்ரிக் மேலே இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். எந்த சைடு நமக்கு டிசைன் வேணுமோ அந்த சைடு. இப்போ இந்த பக்கம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கணும். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் பாருங்கள் ஸ்லீவை நல்லா ஓப்பன் பண்ணி அது எதுக்காக நம்ம அப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் இப்படி சொல்லும்போது ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் கூட ஆகாமல் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம டிசைனுக்காக நம்ம எப்படி எதுக்காக அப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் குண்டூசியால் கார்பன் ஷீட்டை நீங்கள் பின் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபோல்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 லேயராக இருக்குது. இப்போ நமக்கு இந்த சைடு ஆஃப் டிசைன் வேணும், இந்த சைடு ஆஃப் டிசைன் வேணும். இப்போ நீங்கள் இந்த 2 கார்பன் ஷீட்டையும் நடுவில் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் நீட்டாக ஒட்டிக்கலாம். நமக்கு இவ்வளோ லென்த்து நமக்கு வந்து தேவைப்படாது. நான் வந்து ஆல்ரெடி நான் ட்ரேஸ் எடுத்திருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஒட்டவும் தேவைப்படலை, குண்டூசியும் நான் வந்து பின் பண்ணலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி 2 ஸ்லீவையும் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழு ஸ்லீவாகவே நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஈஸியான ஒரு கிராஸ் லைன் தான், அந்த ட்ரையாங்கிள் லைன் மாதிரி தான் வருது. நீங்கள் வந்து இதுவே ஒரு ஃப்ளவரோ இல்லை அந்த ஃப்ளவரை சுற்றி கொடி பேட்டர்ன் வர மாதிரி அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே டிசைன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும், டைமும் அதிகமாக ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி ட்ரேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் பாருங்கள் எப்படி எதுக்காக அப்படி ஆப்போசிட் சைடில் வச்சோங்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே நீங்களும் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுங்க. சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே ஒரு மோட்டிவ் தான் நீங்கள் டிசைன் ட்ரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மோட்டிவ் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்டில் அழகாக நீட்டாக வரும். அண்டு 2 ஸ்லீவ் சேமாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லீவ் நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நமக்கு முன்ன பின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிசைனில். ஒரு இது வந்து நம்ம கீழே போட்டிருப்போம், இன்னொரு இது வந்து மேலே போட்டிருப்போம். அந்த ஸ்ட்ரைட் லைனே நமக்கு மேட்ச் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் நான் சொல்லலை, எந்த டிசைன் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 2 ஸ்லீவ் ஒட்டுக்கா ஒரே டைம் ட்ரேஸ் எடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி அந்த டிசைன் வரும். ஆஃப்டர் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக 2 சேம் மெஷர்மெண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து ரிஸ்க்குன்னு நினைக்காதீங்க, இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. இப்போ நம்ம 4 பக்கமும் கார்பனை நீட்டாக அழகாக ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகக்கூடாது. கொஞ்சம் கூட நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறப்ப கார்பன் ஆடிடக்கூடாது. ஆடிடுச்சுன்னா நமக்கு டோட்டல் டிசைனுமே கொஞ்சம் முன்ன பின்ன ஃபேப்ரிக்கில் பதிஞ்சிரும். ஸோ நீங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு குண்டூசியில் நீட்டாக எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. 4 கார்பனையும் ஒன்றா சேர்ந்து கூட இந்த மேல் லைனில் மட்டும் கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம்.
அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்பனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இப்போ நம்ம ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ட்ரேசிங் பேப்பரில், அந்த பேப்பரை எடுத்து இந்த ஃபஸ்ட் லேயர் கார்பன் மேலே நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேப்பரையுமே வச்சு நீங்கள் குண்டூசினால் பின் பண்ணிக்கோங்க. எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதோ நம்ம ட்ரேஸ் பண்ண பேப்பர் இப்போ பார்த்திங்களா நம்ம ஒரு ஸ்லீவ்லேயே பாதி தான், அதாவது மொத்தமாக நம்ம 4 பாகம் நம்ம ட்ரேஸ் எடுக்கணும். இதில் 1/4 பாகம் நம்ம இப்போ ட்ரேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீதி 3 பாகமும் நமக்கு ஜெராக்ஸ் மாதிரி அந்த கார்பன் ஷீட்டோட மெத்தட்னால நமக்கு அப்படியே ட்ரேஸ் ஆகிடும். அப்படியே அந்த இமேஜ் வந்து ஃபேப்ரிக்கில் பதிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ ஈஸி மெத்தட் அண்டு எவ்வளோ குயிக்காக நம்மளோட ஒர்க்கு முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழேருந்து ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது கார்பன் தப்பாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் அந்த ஒயிட் லைன் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ஆகி இருக்காது. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஃபுல் டிசைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். ஃபேப்ரிக் இந்த மாதிரி பின் பண்ணியிருந்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு நகராது. இப்போ நான் ஒரு ஃப்ரோ சர்க்கிள் வச்சு நான் இப்போ ஒரு 3 ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப்பை தான் நான் வந்து ஃப்ரோ சர்க்கிள்னால ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரேஸ் இப்போ மார்க் வரைகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்லா ஒரு பால் பென் அப்படி இல்லைன்னா நம்ம மைக்ரோ டிப் பென்சில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ரெக்கார்டு ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிப் பென்சில்னால் நமக்கு வந்து கரெக்டாக ஒரே லைன் மட்டும் கிடைக்கும், பட்டையாக கிடைக்காம தின்னாக ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா அழுத்தி நீங்கள் 3 லேயர்லேயும் இம்ப்ரெஷன் நமக்கு வந்து பதிவானா மட்டும்தான் ட்ரேஸ் வந்து ஃபேப்ரிக்கில் விழும். நல்லா அழுத்தி நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுங்க. அந்த மைக்ரோ டிப் பென்சில் அப்படின்னா கரெக்டாக ஒரு தின்னாக ஒரே ஒரு லைன் மாதிரி தான் வரும். அது வந்து நம்ம ஒரு பீடு ஒர்க்கோ த்ரெட் ஒர்க்கோ அப்படி இல்லை ஜரி த்ரெட்டால் ஒர்க் பண்ணுறோம், கட் பீடு இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு அழகாக வரும். பட்டையாக இருந்தால் நம்ம எங்கே வேணால் பின் வந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறப்போ பொசிஷன் மாறும், டைரக்ஷன் மாறக்கூட சான்சஸ் இருக்கும். நீங்கள் மைக்ரோ டிப் பென்சில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்கும் அந்த ட்ராயிங். ஸோ அது ஒரு ஈஸி டிப் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எல்லா லைனையுமே ஸ்கேல் வச்சு நல்லா டார்க்காக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு எழுதுகிற பேனா தான், இருந்தாலும் அந்த நிப் வந்து நல்லா ஷார்ஃப் இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த பென் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ஆம்கோல் வந்து ஒரு 10 இன்ச்சு, ஒன் சைடு ஆஃப் சைடு சொல்கிறேன், 10 இன்ச்சு அப்படின்னாலும் இந்த சுற்றளவு வந்து நமக்கு 20 இன்ச்சு வரும். லென்த் வந்து இந்த 10.5 இன்ச்சு அண்டு கீழே அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுற இடம் வந்து டோட்டலாக 13 இன்ச்சுனா நமக்கு 6 இன்ச்சு வரும் ஒரு சைடுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். நான் வந்து இப்போ நம்மளோட டோட்டலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 20. நான் அதில் வந்து சைடில் 2 சைடுமே இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு தள்ளி தான் ஒரு கோடு போட்டிருக்கேன். அண்டு எதுக்கு மேலே டிசைன் வந்து இப்போ எனக்கு 10.5 இன்ச்சு என்னோடய ஸ்லீவு, நான் மேலேயுமே 1 இன்ச்சு விட்டுட்டு 9.5 இன்ச்சுக்கு தான் நான் இந்த டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா மட்டும்தான் டெய்லர்ஸ்னால் அந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க, குடஞ்சி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டெய்லர்ஸ் வந்து குடஞ்சி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நீட்டாக அழகாக அந்த ஸ்லீவ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக நம்ம கஸ்டமர் வந்து இப்போ வேர் பண்ணுறப்ப நமக்கு நீட்டாக அழகாக அதனுடைய அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 1 இன்ச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு மீதி ஒர்க் இடம் மட்டும் நம்ம டிசைன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்டர் அவுட்லைன் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், ஸ்லீவில் கீழே பார்டர் மட்டும்தான் பண்ண போகிறோன்னா இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சைடில் குறைஞ்சது ஒரு 3/4 இன்ச்சும் மேலே டாப்லேயுமே அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுறோட ஸ்லீவ் வந்து நம்மளோட ஷோல்டர் பீஸோட ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நமக்கு 3/4 இன்ச் 1 இன்ச்சு நமக்கு கேப் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ட்ரேஸ் பண்ணது பாருங்கள், உங்களுக்கு ஃபேப்ரிக் காட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நமக்கு வந்து கார்பன் சீட்லேருந்து எவ்வளோ அழகாக ட்ரேஸ் நீட்டாக ஆகி வந்திருக்குன்னு. சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் நமக்கு ட்ரேஸ் ஆகாது, அது நம்ம கிளாஸ் பென்சில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் எல்லாமே அவைலபிள் தான். ஸோ ப்ளவுஸ் பீஸ் வந்து டார்க் கலருங்கனால நம்ம எல்லோ இல்லைன்னா ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஒரு டைம் அது மேலே கூட ஒரு டைம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணது வந்து அதிகமாக நம்ம ஒர்க்கே முடித்தாலும் அது வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் யோசிக்க தேவையில்லை எப்படி அது இரேஸ் பண்ணுறதுன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.